என்ன அழக வைக்கிறதுக்கு தானே இந்த பாவம். எது வரைக்கும் பாவம் நிகழுமோ அது வரைக்கும் அழுகை இருக்கணும். அப்ப அல்லாவுக்கா உங்க பேர்ல இறக்கம் வந்தா மறுபடியும் அந்த பாவத்தை நீங்க ஆசைப்பட்டாலும் செய்ய விடாம அல்லாஹ் உங்களை காப்பாற்று. இது தீன் ஹாஜியாரு, இது தீன். அல்லாஹ்கிட்ட முடுகிற வழி அது. நாம எங்க போயிட்டு பிரதான கோரிக்கை மன்னிப்பு தான் ஹாஜியார், வேற எதுவும் தேவை. தொழுகைக்கு அல்லாஹ்கிட்ட கூட்டிக்கிட்டாங்க, தண்டிச்சுட்டாங்க. அலங்கோலமா தொழுவதுக்காக தண்டிச்சா என்ன தெரியா? நோம்பு நம்ம வச்சிருக்கிற அலங்கோல நிலையில அல்ல அல்லாஹ் செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் கிட்ட பொழுதுனைக்கு நோம்பு வச்சு என்ன கேட்கணும்? சரி, நாம தான் அலங்கோலமா நோம்பு வச்சுட மன்னிப்பு தேடணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஃபதாயில் ரமலான் படிச்சுட்டாங்க. ஹாஜியாரை எனக்கு அந்த ஹதீஸ்களை படிச்சுட்டாங்க. கைசியல் ஒரு ஆனந்தம். அல்லாஹ் எனக்கு அதுல ஒரு உணர்வு அல்லாஹ் கொடுக்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் நோம்பு திறக்கும் போது என்ன துவா கேட்பாங்க? நோம்பு திறக்கும் போது அவங்க கேட்கிற துவா ஏன்னா நோம்பாளியுடைய துவாதான் நான் கபூல் செய்யலாம். 3 விதமான ஹதீஸ் இருக்கு. லா துரத்து துவா ஸாயிம், நோம்பாளியுடைய துவாவை அல்லாஹ் நிராகரிக்கிறது. இது பொது ஹதீஸ். ஒரு ஹதீஸ்ல வந்து இன்ன லிகுல்லி முஸ்லிமின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் தஅவத்துன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு நோம்பாளிக்கு இரவு பகல்ல ஒரு மக்பூலான துவா. ஒரு ஹதீஸ்ல நோம்பு துறக்கிற நேரத்துல நீங்க ஹாஸா கேட்கிற துவா கபூலா. அப்ப அந்த ஹாஸா கபூல் செய்யற நேரத்துல யாருன்னா 1 லட்சம் ரூபாய் காசு கொடு, 5 லட்சம் கொடு, பிரைஸ் கொடு, அது கொடு, சீக்கிரம் பண்ணி நிற்காது கேட்டு எல்லாம் கேட்டுப்போம். இருலோக ரட்சகர் கேட்டதுவா, இருலோக ரட்சகர் கேட்டதுவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அது மனே கேட்கும். இல்ல இது இப்னு அப்பாஸ் சொல்லுது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல கேட்கிறேன். பி ரஹ்மதிக அல்லதி வசிஅத் குல்ல ஷை, சகல வஸ்துக்களையும் உன்னுடைய ரஹ்மத்தை அடைய வளைந்து பொதிந்து கொண்டு இருக்கு. அந்த விசாலமான ரஹ்மத்தை கொண்டு ரஹ்மத்தை அடிப்படையா வச்சு கேட்கிறேன், என்ன மன்னிச்சிரு, எகுப்பிருந்து. யா அல்லாஹ், நானும் வச்சிருக்கிற அலங்கோலமா நோம்புக்கு அந்த நேரம் துவா கேட்கிற நசீபை இல்லை. அந்த கஞ்சி பஜ்ஜி போண்டா பார்த்த உடனே லபோன்னு எப்படா கேட்டு போடுவாங்கன்னு அதுல இருக்கிறவங்க தவிர துவா கேட்கிற நசீபை கேட்கணும். அவங்க கேட்ட துவா பாருங்க என்ன கேட்கிறாங்க. சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன் ரஹ்மத்தை வச்சு என்ன கேட்டாங்க? ரஹ்மத்தை வச்சு ரஹ்மத்தை கேட்டாங்க. எகுஃபிர்லி, என்ன மன்னிச்சிடலாம். சரி ஆச்சுங்களா? சரி, இருலோக ரட்சகர் என்ன கேட்கலாம்? ஃபலாயில் ரமலான் எடுத்து படிச்சு பாருங்க. இருலோக ரட்சகர் கேட்டதுவா, யா வாசி அல் ஃபضலி, விசாலமான ஃபضலை உடையவனே, விசாலமான ஃபضலை உடையவனே, எகுஃபிர்லி, என்ன மன்னிச்சிடலாம். அல்லாஹு அக்பர். இருலோக ரட்சகர் எடுத்துவா. யாருக்கு பாவம் இருக்குன்னா நம்ம ஈமான் குடும்பத்துக்கு போயிடும். அந்த பரிசுத்த நபியுடைய துவா, நோம்பு வச்சு உன்னை திருப்திப்படுத்தி நான் உன்னிடத்துல பிச்சை கேட்கறது அல்லாஹ் என்ன மன்னிச்சிருந்தா கேட்க. லைலத்துல் கத்ர் புனிதமிக்க இரவு எனக்கு நசீப் ஆயிட்டேன். நான் அதுல அல்லாஹ் கிட்ட என்ன கேட்கணும்னு கேட்கிறேன். ஆயிஷாவும் அந்த லைலத்துல் கத்ர் கிடைச்சுக்கிட்டா இந்த துவா ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ நிச்சயமா பிழை பொறுக்கிற. துஹிப்புல் அஃப்வா, பிழை பொறுப்பதையே நீ பிரிய வைக்கிறவன். ஃபஅஃபு அன்னி, என்னை தொட்டு மன்னிச்சிடல்லா, என்னையும் மன்னிச்சிடல்லான்னு கேளுங்க ஆயிஷாவே. ஆயிஷா நான் பாவம் செஞ்சவங்களா? சரி, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்க. இருலோக ரட்சகர் பாவம் செஞ்சாங்களா? மன்னிப்பு கேட்கறது இல்ல. இப்னு அப்பாஸ் பாவம் செஞ்சிருப்பாங்களா? மன்னிப்பு கேட்கறது. இப்ப நாம எல்லாம் எங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறோம்? லாபத்துல போயிட்டோம். அதெல்லாம் இப்ப முடிவுகள் போற தோணும் நமக்கு பிடிக்கல. என்ன நம்ம லைன்ல வர்ற முடிவு பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும். என்ன தன்னை பாவிட்டு விளங்குற முடிவு என்கிட்ட வந்துட்டான், என் கல்வி அலாதியா இருக்கு. அந்த மாதிரி முடிவு ஹக்கில் ரொம்ப துவாசம்.
தன்னை நல்லவன்னு நினைக்கிறாலும் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஆயிஷா நாயகர் கேட்டாங்க, ஒரு நல்லவன் எப்ப கெட்டு போறான்னு. அவன் எப்ப தன்னை நல்லவன் எதிர்பார்க்க. இப்ப மக்கள்ல இருக்கிறவெல்லாம் இதுதான். நான் என்ன செஞ்சு இருக்கிறேன், ஒழுங்கா தொழுகிற, ஒழுங்கா நோன்பு வைக்கிறேன், ஒழுங்கா திட்டு செய்யறேன், ஒழுங்கா போறேன். எல்லாரும் ஜனங்க சினிமா, கூத்து, வேடிக்கை, டிராமா, அப்படி பாட்டு கச்சேரி செஞ்சுதான் வெயிலும் தைச்சு வச்சு தைச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் நேர்மையா நடக்கிறேன். இந்த எண்ணங்கள்ல ஓடிச்சு. என்ன செய்யறது? கஷ்டம் அவசியம். கஷ்டம் பத்தாது, மறைக்க வேண்டியது. அல்லாவுடைய குணம் மறைக்கிறது ஹாஜியாரு, ஐப மறைக்கிறது. இருலோக ரட்சகருடைய குணம் ஐப மறைக்கிறது. அப்போ அவங்களுடைய நாயுது பிரதிநிதியாக வரக்கூடியவர்களுடைய குணமும் ஐப மறைக்கிறது. அதனால முரீது எவ்வளவு பாவியா இருந்து எவ்வளவு அவருடைய டெலிவிஷன்ல காமிச்சாலும் அந்த முரீதுடைய முகத்தை பார்த்து ஷேக்கு துணிசிரிப்பா தான் பேசுவோம். ஆனா அவர்களுடைய கவலை உள்ளத்துல இருக்கு, துவாவில் இருக்கு. யாரெல்லாம் உன் பேரை சொல்லி கைப்பிடிச்சிருக்க என்ன சொல்ல கிதாபுல எழுதுறாங்க, யாருக்கு தன் முரீத நரகத்தை விட்டு காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு பலகீனம் இருக்கு, அவர் மையத்தை ஜாயிகள், அவர் மையத்தை கொடுக்கறது ஜாயிகள். சுத்தியாக்கள் ஒவ்வொருத்தரும் கைசியம் என்னத்துக்கு முடியுது. முந்தானால நம்ம கொண்டாந்த ஒரு ஆயத்து வகைஹி முஸ்தையா, நபியே இந்த ஜனங்களை தீமைகளை விட்டு நீங்க தடுத்து, தீமைகளை விட்டு காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. வமன் தகை செய்யாத்தி, அப்படி யாரை நீங்க பாவத்தை விட்டு காப்பாத்திட்டீங்க, பக்காத ரஹிம்தா, நிச்சயமா அவனுக்கு நீங்க இறக்க மனம் இறங்கிட்டீங்க, அவனுக்கு நீங்க கிருபை செஞ்சுட்டீங்க நபிங்கிறாங்க. நான் ஹபீப புகழணும். வமன் தகை செய்யாத்தி பக்கத் ரஹிம்தா, நிச்சயமா அந்த அடியானுக்கு நீங்க அனுகிரகம் செஞ்சுட்டீங்க, உங்களுடைய எஹசான ஒன்றில் ஆயிடுச்சு. அந்த டியூட்டி ஷேக்குகள் வீடுகள் தாய்களை நானும் ரொம்ப இவங்க தெரியாம இந்த ஹாஜிகள்லாம் வந்து நல்ல பிள்ளைகள்லாம் மாட்டிக்கிறாங்க. இது தாய்களையும் கூட்டம். இதுல சில நல்லடியார்களும் மாட்டிக்கிறாங்க. அவங்க கல்வும் கரைய மாட்டேங்குது, கல்வும் இழக மாட்டேங்குது, கண்ணீரும் வர மாட்டேங்குது, கவலையும் வர மாட்டேங்குது. ஏண்டா அழுவணும்? புறவச்சேரியில ஒரு வீட்டுல இருக்குது, மதினா வீட்டுல. என்ன அங்கே கொஞ்சம் அல்லாஹ் தாலாவுடைய உயர்வை பத்தி, நம்மளுடைய பாவ நிலையை பத்தி சொல்லி அல்லாஹு அல்லாஹ் கூப்பிடுவாங்க. எல்லாம் கதறி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவுகள் கல்வுகள் சுத்தமா இருக்குல்ல, அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முடிவு இல்லாத பொம்பளை 10 பேருக்கு நடந்துட்டாங்க. நமக்கு தெரியாது வந்தது பண்ண அவ்வளவு எல்லாம் இடையில வந்துருச்சு. இது என்ன அடியுது? அல்லாஹ் திக்ர் செய்யறதுல ஒப்பாய் வைக்கிறாங்க வந்து அவ்வளவு போயிட்டாங்க. அல்லாஹ் கூப்பிடுறது இப்படி ஒப்பாரியா வைக்கிறது எப்படி இருக்கு? அப்ப இப்ப அவங்களுக்கு அல்லாஹ் கூப்பிட வேண்டிய முறையே தெரியல. இப்ப நாம அழுது கூப்பிட்டா அது ஒப்பாரியா வைக்கணுங்க. அல்லாஹ் கூப்பிடுறது ஒப்பாரி என்னதுக்கு? சந்தோஷமா கூப்பிட வேண்டியதானே அல்லாஹ். இப்ப நீங்க உங்களை பாவியான அடியாம வச்சுக்கிறீங்களா? இந்த 2 பேர் சேர்ந்து ஆளுமுறைட்டாங்க. நல்லவங்களை சேர்த்து உட்கார வச்சுக்கிட்டா அவங்க அசர் நமக்கு. ஏன்னா அவங்களுக்கு எந்த பாவத்தையும் செய்யாத சீதை நம்ம 7 ஆளுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கு பொங்கிட்டு வர்றது அவங்க ஒன்னும் நம்ம கல்வினால அவங்களுக்கு அசர் வரணும். இப்ப அவங்க எதிரொலி நமக்கு வர ஆரம்பிச்சு. ஆனா ஒரு மசாலாவும் சொல்லிக்கிறேன், கண்ணால தான் அழகுங்கிற சட்டம். புகாய ஐனி புகாய கல்வீடு. ஒரு மனுஷனுக்கு கண்ணு அழுகை இல்லை, கல்வி அழுகைக்கு அது போதும். ஏன்னா கண்ணால வெளிக்கண்ணால அழுகிறதுல சமயத்துல ரியா வரலாம். அழுக ஆரம்பிக்கும் போது ரியா இருக்க அல்லாவுடைய அச்சத்தினால வந்திருக்கும். ரியா வந்து 3 கட்டத்துல, ஒன்று அமலுக்கு முந்தி வரும், ஒண்ணு அமல் செய்யும் போது வரும், ஒண்ணு அமல் செஞ்சதுக்கு பின்னால வரும். முந்தி வர்றது எப்படி? ஆஹா இன்னைக்கு மஜ்லிஸ், இன்னைக்கு புது புது ஜனங்கள்லாம் ரொம்ப வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு நான் கதறி துடிக்கிறத பார்த்தா எல்லாரும் வெளியில எல்லாம் பிரசங்கம் செய்வாங்க, நம்மளுடைய புகழ் பரவும்.
இது அமலுக்கு முந்தியே வர்ற ரியா. அது அல்லாவுடைய பொருத்தமும் இல்லை, முந்தைய மக்களுடைய பொருத்தம் அதை நுழைஞ்சிருச்சு. இது அமலுக்கு முந்தின ரியா. ஒரு ரியா இருக்குங்களா, அமல் செய்யும் போது அந்த சிந்தனையே இருக்காது. யதார்த்தமா அல்லாவுடைய அச்சத்தினால விடுவிடுத்து கலங்கி கண்ணீர் வர ஆரம்பிச்சு. அழுகும் போது ஒரு சிந்தனை வரும், நாம அழுகிறது யாரோ 4 பேர் தாக்கத்தானே செய்வாங்க. இந்த 4 பேர் ஆளுகளை பேர் சொன்னா 40 பேர் தெரிஞ்சு கொடுக்கும். அப்போ ஐன ஹாலத்து அமல்ல ரியா வரும். வகைத்து அல்லாஹாதான் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீ எல்லாத்துலையும் தொழுகை, நோன்பு, குரான் ஓது எல்லாத்துலையும் கணக்கு போட்டுக்கலாம். மூன்றாவதாக ஆரம்பிக்கிறதுக்கு முந்தைய ரியா இருக்காது, அமல் செய்யும் போது ரியா இருக்காது, அதுக்கு பின்னால ரியா வரும். இவ்வளவு அழுது நான் உட்காந்து தனியா அல்லாது. இது ஒரு மஜ்லிஸ்ல அழுதுருந்தா ஒரு 4 பேர் பார்த்துருந்தா 40 பேர் சொல்லுவாங்க. எனக்கு தனிமையில உட்காந்து திக்கர் செஞ்சு அழுது செஞ்சு அல்லா அல்லான்னு கொடுத்து அழுதுருப்பாங்க. ஜாடி நனைஞ்சிருக்கும், சட்டை நனைஞ்சிருக்கும், ஓட தண்ணி வெளியாயிருக்கும். இங்கிட்டு அழுதுன்னு மனுஷர்கள் ஒரு ஆளு சாட்சி இல்லாம போயிட்டாங்க. அழுது ஒரு சாட்சி யாரு? அதனால இந்த ஆளுமே ஒரு சபையில அழுதுமே நல்லா இருந்திருக்கும் ஒரு ஆசை பின்னால. அப்ப ரியா எத்தனை வரும்? கபல அமல், ஐன் ஹாலத்து அமல், பாத அமல், 3 பேர். நீங்க ரியா விட்டு தப்ப முடியும், நான் தப்பு. ஹாஜியாரே, ரியாவில் 1000 கிளவு இருக்க. உண்மை மோமினை தவிர மற்றவனுக்கு ரியா தெரியாது. உண்மை மோமினுக்கு தான் தமிழ்ல இருக்கிற ரியா தெரியும். நான் இந்த நற்செயலை அல்லாவுக்காக செஞ்சேன், அல்லாவுடைய பொருத்தத்தை தேடணும்னா, மஹ்லூக்குடைய பொருத்தத்தை தேடணும்னா அவனுக்கு தான் மாறிக்க ஆரம்பிக்கிட்டாங்களா லாகூத்துல வந்து. ஏன்னா ஜாஃபர் சாபு அந்த மாதிரி சில பரிசுகள் மஜீத் சாபு இவங்கெல்லாம் இந்த பயானுக்கா மதராசுல இருந்து இது தபால் எழுதுனா நாங்க அங்கேயே அழுது போட்டோம். இங்கே வந்து அழுகணும் வந்துட்டாரு. ஏதோ எவ்வளவு தூரம் போய் இருக்கிறோமோ அதுக்கு மேல கொஞ்சம் தள்ளி விடுவாங்க. நான் மேல போய் ஓடுது அவன் துரத்துற மாதிரி இங்க நிலைமை என்ன தெரியுது. கீழே கிடந்து அழுதுகிட்டு அவதான் வழியில பேசிட்டு சொந்த பையன் அழுதுகிட்டே முடிகிறது. ஹாஜியாரு அந்த குழந்தைய சீக்கிரம் தாய் பேசி அணைச்சிட்டு குத்துமராயன் பயான் சொல்லுவாங்க. சுஃபியான சௌதி ரஹமத்துல்லாஹி அழுது அதுல சுஃபியான சௌதி ரஹமத்துல்லாஹி அழுக அவர்கள் மறைவுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள் அவங்களை கஷ்டப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு? என்ன அவங்கள்ட்ட அவர் சொன்னா அல்லாஹு தாலா எல்லா விஷயங்களும் அப்படி செஞ்சுக்கிட்டாங்க. சுஃபியானே ராவா பகல அழுதிங்களா? அப்ப நீங்க அழுகைங்க ரஹமத்துல நம்பிக்கை குறவுனால அழுதிங்களான்னு கேட்டாங்க. என் ரஹமத்துல நம்பிக்கை குறவுனால அழுகையான்னு கேட்டுட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல, 2 என்னுடைய அச்சத்தினால அழுதுன்னு சொன்னேன், வெட்கத்தினால அழுதுன்னு சொன்னேன். அல்ல என்ன அசூசிக்கிட்டான். குத்துபுநாயகம் சொன்னாங்க சுஃபியான சௌரி அழுதாங்க. அதனால குத்துபுநாயகம் சொல்லி சொன்னாங்க, ஜனங்களே அழுகிறது இபாதத்தா இருக்கும். ஒப்பாரி வச்சுனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு லைஃப். ஏன்னா நமக்கு நம்ம லைன் குடிச்சு போச்சு. நம்ம ஷேக்கு காலை நக்கி நாம வாங்கின லைன் அது நமக்கு குடிச்சு போச்சு. தமிழ்நாட்டு பார்த்து ரொம்ப அழுகிறாங்க. துவா கேட்டு எல்லாரும் விடுவிடுத்து வச்சுட்டாங்க. இப்ப அழுகிறது நல்லதுன்னா ஏன் அப்படி அழு வைக்கிறாங்க? இப்ப நல்லதுன்னு தானே அழுகிறாங்க. துவா சீக்கிரம் கபூலாக இருக்கிறாங்க. அழகுள்ள 4 மணிக்குன்னு சொன்னாங்க. திருப்பி அழுவாங்க. ஏன்னா சில அழுகை திருப்பி அழுவாங்க. ஒரு சேஃபு ஏன்னா இப்ப நான் சொச்ச காலம் அழுக வேண்டிய அவசியத்தில் சார். ஒரு சேஃபு 40 வருஷம் அழுதாலும் முறிவுகள் பார்த்துக்கிட்டே கண்ணு பார்வையும் நீங்கி போச்சு அழுதாரு. அவங்க முறிவுகள் சொன்னாங்க சர்க்கார், இந்த அழுகையினாலதான் உங்களுக்கு இந்த சீட்டு வரும். 40 வருஷம் அழுதினால இது 10வது ஆண்டு கேட்கும். அது சேஃபு சொன்னாங்களாம், இந்த 40 வருஷம் அழுவதுக்காகவே இப்ப சொச்ச வருஷம் அழுவ வேண்டியதா இருக்கு. ஏன்னு கேட்டாங்க, அந்த 40 வருஷத்து அழுகையில கொஞ்சம் ரியா கலந்துருக்கு. அது இப்பதான் தெரியுது. 40 வருஷம் ஜனங்களுக்கு மத்தியில் ரொம்ப அழுதுன்னு அதுல கொஞ்சம் ரியா கலப்படம் ஆயிடுச்சு.
நான் இவ்வளவு அழகிறதுனால என்ன பெரிய முத்தத்தை ரொம்ப அல்லாஹ் பயந்த வேண்டி ஜனங்க நினைச்சுக்கிட்டு தான தர்மங்களை கொடுக்கும், ஹதியா கொடுக்கும், நம்மளை ரொம்ப அணைக்கவும் மரியாதை செய்யவும், இப்படி எல்லாம் ஜனங்களுக்கு மத்தியில் செல்வாக்கு ரியாத ஜனங்கள் மெச்ச செய்யறதுங்க. 40 வருஷமா அழுதுங்களே போதும் நிறுத்துங்கன்னு சொன்னாங்களா முடியுது. அந்த 40 வருஷம் அழுதுறதுக்கு இது சொத்த வருஷம் அழுக வேண்டியதா இருக்குன்னு செய்யும். ஏன்னு கேட்டதுக்கு இது சொன்னாங்க. ஏன்னா எவ்வளவு பரிசுத்தமான ஜனங்களா இருந்திருக்கிறோம். அந்த அழுகைக்கு அழுகைங்க 40 வருஷம் அழுதுட்டீங்களே நீங்க ஆச்சரியப்படுறேன். இது போதுமே நினைக்கிறது. 40 வருஷத்துல ரியாவில் போயிருக்கு. அப்ப அதுக்கு தான் ரியா ஷிர்க். ரியா ஷிர்க் ஹதியாரே ஷிர்க்.